என்பது பற்றி நீங்கள் இந்த ஞானக்கடலை கடைய வேண்டும். அதற்கு காலம் எடுக்கிறது அல்லவா? அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதன் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். मीठे मीठे आपको நமஸ்தே நமஸ்தே. தாரணிக்கான சாரம்சம் 1. தந்தையின் மீது உண்மையான அன்பை கொண்டிருந்து அவரது உதவியாளர்கள் ஆகுங்கள். ஒருபொழுதும் மாயனால் தோற்கடிக்கப்பட்டு குலத்தின் பெயரை அவதூறு செய்யாதீர்கள். உங்கள் சொந்த சரீரம் உட்பட நீங்கள் காண்கின்ற அனைத்தையும் மறப்பதற்கான முயற்சியை செய்யுங்கள். 2. நீங்கள் அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் செல்கின்றீர்கள் என்ற சந்தோஷத்தை உள்ளார கொண்டிருங்கள். பாபா யாரு? ஒரு கீழ்ப்படிவான ஆசிரியராக எங்களை வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்வதற்கு தகுதியானவர்கள் ஆக்குகின்றார். தகுதியானவராகவும் கீழ்ப்படிவானவராகவும் ஆகுங்கள். தகுதியற்றவர்கள் ஆகாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு சேவையாளராகி ஒவ்வொரு கணமும் உங்கள் ஒவ்வொரு எண்ணத்தாலும் மனோபாவத்தினாலும் செயல்களாலும் சேவை செய்வீர்களாக. சதா சேவையாளர் எப்பாக முடியும்? நீங்கள் சதா சேவையாளராகி ஒவ்வொரு கணம் உங்கள் ஒவ்வொரு எண்ணத்தாலும் மனோபாவத்தினாலும் செயல்களாலும் சேவை செய்வீர்களாக. தந்தை அளவு கடந்த அன்பானவராக இருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். தந்தை இல்லாது உயிரே இல்லாதிருப்பதை போன்று சேவை இல்லாது உயிரே இருக்க மாட்டாது. ஒரு சதா யோகியாக இருப்பதுடன் கூடவே சதா சேவையாளராகவும் இருங்கள். உறங்கும் போதும் கூட சேவை செய்யுங்கள். எப்படி? நீங்கள் உறங்கும்போது அமைதி உங்கள் முகத்தில் தெரிய வேண்டும். பேரானந்த அதிர்வுகள் அனுபவம் செய்யப்பட வேண்டும். உங்கள் ஒவ்வொரு புலனங்கங்களினாலும் தந்தை நினைவை அனைவருக்கும் ஞாபகப்படுத்துகின்ற சேவையை தொடர்ந்தும் செய்யுங்கள். பாபா சாக்கார் பாபா என்ன பண்ணுவார்? அந்த காலத்தில் தூங்கும்போது போய் எல்லார் முகத்தையும் பார்ப்பாராம்மா. உங்கள் சக்திமிக்க மனோபாவத்தினால் தொடர்ந்தும் அதிர்வுகளை பரவச் செய்யுங்கள். உங்கள் செயல்களால் ஒரு கர்மயோகி ஆகுவதற்கான ஆசீர்வாதங்களை தொடர்ந்தும் கொடுங்கள். ஒவ்வொரு அடியிலும் தொடர்ந்தும் பல மில்லியன்களை சேமியுங்கள். அப்பொழுது நீங்கள் சதா சேவை செய்பவர் என்றும் சேவையாளர் என்றும் அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகம். உங்கள் ஆன்மீக ஆளுமையின் விழிப்புணர்வில் நிலைத்திருந்தால் நீங்கள் மாய் வெற்றி கொண்டவராக முடியும். உங்கள் ஆன்மீக ஆளுமையின் விழிப்புணர்வில் நிலைத்திருந்தால் நீங்கள் மாய் வெற்றி கொண்டவராக முடியும். அவைக்த சமிஞை. யோக சக்திகளுடன் உங்கள் மனதால் உங்களுடனும் மற்றவர்களுடனும் பரிசோதனை செய்யுங்கள். பேசுவதற்கு பயிற்சி செய்து அதன் மூலம் வார்த்தைகளால் சக்தி மிக்கவர்கள் ஆகி உள்ளீர்கள். அவ்வாறே தொடர்ந்து மௌன சக்தியின் நிபுணத்துவம் அடையுங்கள். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது உங்கள் வார்த்தைகளால் சேவை செய்வதற்கு நேரமோ பௌதிக வசதிகளோ இருக்க மாட்டாது. அவ்வாறான எண்ணத்தில் மௌன சக்தியின் வசதிகள் தேவையாக இருக்கும். ஒருவர் எந்த அளவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருக்கின்றாரோ அந்த அளவிற்கு அவர் மிக மிக சூக்ஷ்மமாக இருக்கிறார். தூய எண்ணங்கள் வார்த்தைகளை விட சூக்ஷ்மமானவை. தூய எண்ணங்கள் வார்த்தைகளை விட சூக்ஷ்மமானவை. ஆகையால் சூக்ஷ்மமான ஒன்றில் தாக்கம் அதிகளவு சக்தி நிறைந்திருக்கின்றது. ஆகையால் சூக்ஷ்மமான ஒன்றின் தாக்கம் அதிக அளவு சக்தி நிறைந்திருக்கின்றது இல்லையா? अच्छा, ओम शांति.
ஸோ பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறார்? பாபா நீந்த கற்றுக் கொடுக்குறார் இல்லையா? பிறவி கடலை நீந்துவதற்கு, இக்கரையிலிருந்து அக்கறை செல்வதற்காக நீந்த கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார் அப்படிங்கிறார் இன்னைக்கு. ஆமாம், பாபா சொல்கிறாரு, நீங்கள் என்ன ஆகுறீங்க? உதவியாளர்களாக. நான் தனியாக செய்ய முடியாதுங்கிறார். அப்போ தான் சொர்க்கத்தை படைக்க முடியும். ஆமாம், பாபா சொல்ல நீங்கள் விவேகமற்றவர்களாக இருந்தீங்க, விவேகமானவர்களாக ஆக்கப்படுகின்றீர்கள் அப்படிங்கிறார் பாபா. ஆமாம், பாபா சொல்லார் சத்குருன்றார். சத்குருடைய வேலை என்ன? முக்தியை கொடுக்கறது இல்லையா? ஆனால் யாருமே ஒருத்தர் இன்னைக்கு எங்கே போகல, முக்திக்கு போகல. அப்போ சத்குரு யார்? நான் தான். ஆனால் குருவை பார்த்த உடனே காலில் உழுகிற பழக்கம் இருக்குது உங்களுக்கு. ஆனால் பாபா சொல்ல எனக்கு காலே இல்லை. ஏன் எனக்கு காலையே உழுகக்கூடாது? எனக்கு கால் இல்லைன்னா நீங்கள் என்ன ஆக போகிறீங்க? இந்த உலகத்துடைய அதிபதி அவங்கள போய் இவங்க எப்படி காலில் உழ வைக்க முடியும்? எனக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய குழந்தைகள், உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறாரு. பாபா சொல்லார், அந்த மாதிரி இவங்களை மாத்துறேன் இந்த கல்வி மூலயமா. உங்களுக்கு ஆலோசகர் இல்லையா? இங்கே எதுக்கு எடுத்தாலும் இன்னொருத்தர் கேட்க வேண்டியிருக்குது. இது செஞ்சால் சரி வருமா, செய்ய வராது. அவர் ஆலோசனை வாங்க, நமக்கு பிரச்சனை. நாளைக்கு எதாவது வந்தால் நீ தான் எப்படி சொன்ன, நம்ம மேலே பழி போடுவான்னு, அது நீங்களே பார்த்து செஞ்சுவீங்கன்னு விட்டுருங்க இல்லையா? இன்றைக்கி ஆலோசனை கேட்குறதே இன்றைக்கி நமக்கு வேலை செய்கிறது இல்லை. ஆமாம், பாபா சொல்லாரு என்ன பண்ணணுன்றாரு? பணிவாக இருக்கணும், அதே நேரத்தில் என்ன இருக்குன்றாரு? ஆமாம், பாபா கிட்ட என்ன இருக்குது? ஞானம் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப பணிவானவர். இப்போ பாபா சொல்லாரு, உங்களுக்கு ஞானம் இருந்தால் பத்தாது, அதே நேரத்தில் ஞானத்தை சொல்லும்போது எப்படி இருக்கணும்? ஆமாம், அத்தாரிட்டியாக இருக்கணும், ஆனால் பணிவாக இருக்கணும். ஏன்னா குத்து சண்டைங்கிறார், மாயகிட்ட தோல்வி அடைய கூடாதுன்றார். ஆமாம், நிறைந்த என்ன சொல்கிறாரு? நாடகம்ன்றார் இல்லையா? நாடகத்தில் எல்லா பாகத்தையும் நடிக்கணும், நல்லா அழகவும் தெரியணும், சிரிக்கவும் தெரியணும். ஆமாம், அழுக தெரியலன்னா உங்களை நடிகர்னு சொல்ல. வா, அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? ஏழைகளின் பிரபுன்றார். என்னன்னு சொல்றாரு? என்னன்னு? ஆத்மா தூய்மை ஆகும்போது என்ன ஆகுது? பிரபு ஆகுதுன்றார் இல்லையா? பிரபுக்கு ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறார். அதே ஒரு அற்புதம்ங்கிறார் பாபா இல்லையா? ஒரு ஆத்மாக்குள்ள ஆமாம், பாபா சொல்றாரு இழிவுபடுத்தாதீங்க. அப்புறம் பாபா நினைக்கிறாரு பிறக்காம இருந்திருந்தாலே பரவாயில்லையே அப்படின்னு நம்ம அப்பா அம்மா சொல்ற மாதிரி சொல்றாரு. தெருப்படி வாங்குறாங்கன்றார் பாபா. சொந்த சரீரங்களையும் மறப்பதற்கு என்ன பண்ணணும்? முயற்சி செய்ய வேண்டும். பாபா சொல்லாரு, நீங்கள் எந்த பாவனையோடு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை காட்சி கொடுக்கப்படுதை தவிர்த்து நான் புள்ளியாக தான் இருக்கிறேன். எதையாவது ஒன்று பண்ணணும்ல, ஒரே மாதிரி இருந்தாலும் சரியில்லை. இப்போ மொபைலில் கூட நீயும் வெர்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது. அவனுக்கு ஒன்றையே விட்டால் என்ன பண்ண மாட்டாங்க,
சேல் ஆகாதுன்னு. எங்கேயும் மலேசியா போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஆகமம் பிரகாரம் வந்து சாமிக்கு முதுகை காட்டக்கூடாதுன்னு சொன்னான். அங்கே பார்த்தா திரும்பின பக்கமெல்லாம் சாமி தான் இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் முதுகுத்தான் காட்டும். அந்த சாமிக்கு மூஞ்ச நேராக காட்டணும், இந்த சாமிக்கு முதுகு காட்டணும். இப்போ இந்த சாமி கோச்சிக்கிச்சுன்னா இந்த பதத்துக்கு தான் அந்த சாமி. அவர்கிட்ட கேட்ட பார்த்தா அதுக்கு நிறைய குரு படமெல்லாம் வச்சுருக்காங்க. அவர் கொஞ்சம் பிகே தெரிஞ்சவர், புரிஞ்சவர். நம்ம கேட்டால் என்ன பிரதர் எல்லா பக்கமும் இந்த படமாக வச்சுருக்கீங்கன்னா, இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி, நீங்கள் ஒன்று வைக்கணுன்னா வரமாட்டாங்க, அங்கே போவாங்க. அதனால் நம்ம எல்லாத்தையும் வச்சுருவோம். ஒரே கோயில் நீங்கள் விநாயகருக்கு ஒருத்தருன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த விநாயகர் கோயிலுக்கு இதுக்கு வரமாட்டாங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னு, எல்லாத்தையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க, சுற்றிலும் வச்சுருக்குறாங்க கோயில். அதுக்கு சாய்பாபா அது இது அங்கே வச்சுட்டாங்க. சீரடி குட்டப்படுத்தி கூட வச்சுருக்குறாங்க. அப்போ எங்கே போச்சு ஆகமம்? அப்போ மக்கள் பாபா சொல்றாரு, இப்போ அதான் புது வெர்ஷன். இதெல்லாம் மக்களுக்கு தந்தாப்புல நீங்கள் அங்கங்கே போய் எல்லாம் தனியாக வாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம், ஒரே போனோம்னா நமக்கு வேண்டியது க்ரோசரி வாங்கிக்கிறோம், அங்கே போனால் வெஜிடபிள் சாக்லேட்டு வாங்கிக்கிறோம், ஒரே டைமில் வந்துடலான்னு தானே போகிறோம். ஆமாம். இல்லையா? ஆமா. அதே இந்த பாபா நிறைய வானிலை மென்ஷன் பண்ணுறாரு தானே. இந்த கல்கத்தா காளி கோயில் தெரிந்தானே, அங்கெல்லாம் காளி தான் ரொம்ப ஃபேமஸ். அது கல்கத்தா காளின்றது ரொம்ப ஃபேமஸ். அது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரும் என்ன பண்ணார், காளி தான் அவருக்கு வந்தது கிடச்சிது. அதில் எப்படி இருக்குன்னா, காளின்னா முழு உடம்பு போல் இந்த உடல் இருக்காது, முகம் மாத்திரம் இருக்கும், கருப்பு கண்ணெல்லாம் திறந்து நாக்கு இவ்வளோ தூரம் நீட்டிகிட்ருக்கும். அந்த மாதிரி தான் அதோடைய சிலை. கல்கத்தாவில் ஏதோ ஒரு சேவை நடக்குதுன்னு சொல்லி ரோஷி பெஞ்சி அங்கே நடந்துட்டு இருந்து போனோம். உள்ளே போகும்போது சொல்லிட்டாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துங்க, எங்கள் பூசாரிங்க அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, காசெல்லாம் பிடுங்கிடுவாங்கன்னு எல்லாம் சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா, எல்லா காசு உள்ள ஒரு பாக்கெட்டில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் மேலே ஒரு 10 ரூபா மாத்திரம் வச்சுக்கோ அப்படின்னு வச்சு. நம்ம பைஜாமா ஜிப்பா போட்டு போனோம்னா அவர் பார்த்தா ஏதோ பெரிய சேட்டு வந்திருக்கார் போல் இருக்கு இவர் அப்படின்னு. ஆவோ சேட் அப்படின்னு லைனில் தான் நின்று போகணும், அது எட்டி பார்க்கணும், கொஞ்சம் தான் தெரியும். அவர் நாமெல்லாம் போட்டு எல்லாம் இருக்கிறாரு. அவர் போன உடனே வாங்க சேட்டு கடை ஆவோ, அந்த கயிறு ஒன்று இருக்கு, பிடிச்சிட்டு மேலே ஏறு, அதுக்கு வச்சு தர தர்ஷனுக்கு வரும், நல்லா தர்ஷனம் பண்ணுங்க. நானும் நின்று நல்லா பார்த்துட்டு இறங்குன போகிறேன். டீக்கே அப்படின்னு, டீக்கே 100 ரூபாயில் 100 ரூபா கொடுங்கன்னாரு. நான் 100 ரூபா வாங்கிட்டேன், நீ ஏன் பிடிச்சி மேலே ஏற்றி விட்ட, தரிசனம் பண்ண வச்ச, இப்போ கேட்டால் 100 ரூபா கேட்குறியா அப்படின்னு. 100 ரூபாயில் உடனே ஒரு கோவம் வந்துச்சு. வயசு ஐசுன்னாரு. வேணா என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குது, 10 ரூபா கையை அவரே விட்டார் பாக்கெட்டில் எடுத்துட்டு, செலோ ஜாவு. அதுக்கு முன்னாடி நாமெல்லாம் போட்டு நமக்கு அங்கே போனோன்னு இந்த ஒன்று இருக்கும்ல, எப்போ வச்சுருப்பாங்க கையில் பார்த்துருப்பீங்க, நாமெல்லாம் போட்டு ஏற்றி விட்டாங்க. கடைசியில் காசு இல்லைன்னு உடனே என் இமேஜே டேமேஜ் பண்ணி பயங்கர இமேஜை வச்சு தூக்கி விட்டார், இல்லை டேமேஜ் பண்ணி இறக்கி விட்டார். போனி ஏதோ காணார். இல்லை, ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் தான் மொட்டை அடிக்க போனாருன்னு நினைக்கிறேன் இங்கே பழனிக்கு. இவர் போனோன்னா சரி போனப்போ நம்ம மொட்டை தானே, நம்மள அடிப்போம் நடிச்சாச்சு. ஃப்ரெண்டு தானே. ஒரு இவ்வளோ பெரிய பையன், நீங்கள் போனால் தெரியும் அங்கெல்லாம் எப்படி இப்போ பக்தி நடக்குது. இவ்வளோ பெருசாக இருக்கிற சின்ன பையன், நான் எவ்வளோ ஹைட்டாக இருக்கேன். அவன் வந்துட்டே இருந்தவன் டக்குன்னு குதிச்சு என் தலையை பிடிச்சி கீழே இழுத்து மண்டையை, இந்த சந்தனம் இருக்குது தெரியுமா, அங்கெல்லாம் அந்த சந்தனத்தில் தடவி விட்டான். அப்படி விட்டு காசு கொடுனேன்னா, டேய் கொஞ்சம் மாதிரி நியாயம் வேணும்லடா. நான் ஏதாவது கேட்டேனா, இல்லை நீ ஏதாவது என்ன கேட்டியா, நீ ஏன் எகிரி என் மண்டை கீழே தள்ளி
சந்தன தடவிட்டு காய் கொஞ்சமாவது ஏதாவது நியாயம் இருக்காது. பழனியிலலாம் நீங்கள் போனீங்கன்னா கீழெல்லாம் போன உடனே வந்துடுவாங்க. வந்தோன்னே லிஸ்ட்டு போடுவான். சரி லிஸ்ட்டு போட்டு காசு கொடுக்கணும் எழுதுவான். மேலே பார்த்தீங்கன்னா புஷ்பம்னு எழுதியிருப்பான். அப்படியே கொஞ்சம் வந்து மலர்னு எழுதியிருப்பான். இன்னும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பூன்னு எழுதியிருப்பான். இது 3 ஒன்று தானே. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் காசை போட்டிருப்பான். எப்படி உடம்பெல்லாம் நல்லா இருக்கு? இல்லை, எனக்கு ஏதாவது உங்களுக்கு கை ஏதாவது இருக்கா? கொஞ்சம் யாருக்கு தான் வலி இருக்காது. கை இருக்கு, கால் இருக்கு. நேராக அங்கே ஒரு கடை இருக்கும். இந்த கை மாதிரி கால் மாதிரி தகட்டில் அடித்து வச்சுருப்பாங்க. அதை வாங்குங்க வேணுமா? அதை வாங்கணும். அப்புறம் கைடு மேலே கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப கூட்டமாக இருக்குது, இருங்கோ நான் வந்து நேரம் எனக்கு தெரியும் கொண்டு போய் பூஜை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரசாதம் கொண்டு வரணும். அப்படி போனால் அங்கே ஒரு கல் வச்சுருப்பானுங்க, மறையுமாங்க. அடித்து அங்கேயே உடச்சி அவனே வச்சு அவனை கொண்டு வந்து தரிசனம் பண்ணியாச்சு. சாமிக்கு இந்தாங்க வாங்கிக்கோங்க வாங்க. அது வரைக்கும் வந்து கொண்டாந்து விட்டு ஓடி போயிடுவாங்க அடுத்த கஸ்டமர். எல்லா பக்கமும் இருக்குது. இப்போல்லாம் வந்து பக்தி வந்து பாபா சொல்கிறார் இல்லையா, அந்த காலத்து பக்தி வந்து அப்படி இருந்தது. இப்போ வந்து பக்தி வந்து அதனால் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுவாங்க இல்லையா. அந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது அதான் எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக போகணும். அதுக்கு ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் அது வேறு சென்டிமெண்ட்டாக வேறு பேசுவாங்க. என்ன பேசுவாங்க தெரியுங்களா? ஏன்னா எல்லோரும் பக்தி பாவனை தானே, போகிறோம் தானே, கடவுளுக்காக போனோம். அவர் சொல்கிறாரு, நீங்களே எப்படி பண்ணான்னா நாங்களே எப்படி வர்றது? நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு வந்திருக்கீங்க, உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு நல்லது நடக்குன்னு வந்திருக்கிறீங்க. நீங்கள் வந்து இவ்வளோ வருத்தப்பட்டு நீங்கள் வந்து இப்படி போனீங்கன்னா எப்படி? அப்போ உங்கள் குடும்பம் நீங்கள்லாம் நல்லா இருக்கணுமா வேண்டாவா? நாங்கள்லாம் யாரை நம்பி இருக்கிறோம்? உங்களுக்கு என்ன கொடுக்கறதுக்கு என்ன? இப்படியெல்லாம் பேசுவாங்க. அவ்வளோ தூரம் செலவு பண்ணி இங்கே சாமிக்கிட்ட வந்து ஏதாவது தரிசனம் வாங்கி ஏதாவது வாழ்க்கையில் முன்னேற்றம் வருமானு பார்த்தா இவங்க எப்படி சொல்கிறாங்கன்ட்டு என்ன பண்ணுவேன்னா, அவன் பேசுகிற பேச்சுக்க காசை கொடுத்துட்டு நீ போப்பா விட்டுரு. பக்தியில் பயந்தானே. ஸோ அந்த மாதிரி அதனால தான் இப்போ திருப்பதியில எல்லாம் ரொம்ப என்ன பண்ணிட்டாங்க, நிறைய விஷயங்கள் மாறி இருக்கானா. முதல்ல எல்லாம் அப்படியெல்லாம் காசு கொடுத்துட்டு போடுறதோ அதெல்லாம் இல்லை. இப்போல்லாம் என்ன பண்ணியிருக்காங்களோ ஆன்லைன் புக்கிங் இருக்குது. அங்கே போய் தான் நீங்கள்லாம் திருப்பதிக்கெல்லாம் இப்போ சாதாரணமாக போக முடியாது. அங்கெல்லாம் போனால் ஒரு நாள் ஆகும் இல்லை தரிசனம் பண்ணுறதுக்கு, ஒரு நாள் ஆகும். இவ்வளோ ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருவாங்க. அடுத்த ரூம் போன பிறகு இதை காலி பண்ணி அங்கே போகணும். 7 மார்னிங் போனீங்கன்னா சாயங்காலம் உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும். அதெல்லாம் மாற்றி ஆன்லைனில் நம்மளாம் போயிருக்கோமே, குலதெய்வம்னு போய் அது ஒரு செகண்டு தான். ஜர்கண்டின்னா அப்படின்னா நகருன்னு இப்படின்றதுக்குள்ள மண்டையில் வச்சு வச்சுருவாங்க. அது ஒன்று இருக்கும்ல, டக்குன்னு வச்சு. ஆமாம், நீங்கள் கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணணும்? ஆமாம், பக்தி கடலிருந்து நீந்தி இப்போ ஞான கடலுக்கு வரணும். நீந்த போய் தான் பக்திக்குள்ள நீந்திட்டேன் இப்போது. சரி, ஒன்று சைலன்ஸில் இருக்கலாம். அவங்களுக்காக கொஞ்சம் நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். அன்றைக்கி சொன்னேன் இல்லை, எல்லாத்துக்காகவும். இவங்க ஜுகா சிஸ்டருடைய அப்பாவும் சரீரை விட்டுருக்காங்க. நீங்கள் மெடிடேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்காகவும் பண்ணலாம்.